எனக்கா இத்தனை கிருப என்மேல் அளவற்ற கிருப எனக்கா இத்தனை கிருப என்மேல் அளவற்ற கிருப என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம் என்ன மட்டும் கிருபையின் தேடி வந்ததே என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம் என்ன மட்டும் கிருபையின் உயர்த்தி வைத்ததே உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே உங்க கிருபை என்னை பாட வைத்ததே பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவள் நான் அறுவடை காணாமல் தணிந்து போனவள் நான் தரிசான எண்ணில் தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே உங்க கிருபை என்னை வாழ வைக்குதே உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? ரொம்ப சூப்பராக ஒரு புதியதொரு மாதத்தை நம்ம காண்கிறதற்கு நமக்கு ஏசப்பா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் கிருபையையும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை நம்ம கூடவே பயணித்த நிறைய பேருக்கு இந்த புதியதொரு மாதத்தை காண்பதற்கான வாய்ப்பு இல்லாத போது கூட நம்மளை அவர் காண வைத்திருக்கார் அப்படின்னா அவருடைய ஆசீர்வாதமும் அவருடைய கைடன்ஸும் நம்ம கூடவே இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் குட்டீஸ். அவருடைய கிருபை நம்ம கூட இருக்கும்போது நம்ம இந்த உலகப்புறமான சூழ்நிலைகளை பார்த்தோ இல்லை இந்த உலகப்புறமான போராட்டங்கள்லேருந்து நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயங்களை குறிச்சோ நம்ம என்ன பண்ணக்கூடாதான், சோர்ந்து போகக்கூடாதான். அதுதான் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு பாடல் வழியாக நம்ம பார்த்துருக்கோம். அப்படி தானே குட்டீஸ்? நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பயங்கரமான ரிஜெக்ஷன் நம்ம நடக்கும். நம்ம முக்கியம் நினச்சவங்க நம்மளை என்ன பண்ணுவாங்க, ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அப்படி ரிஜெக்ட் பண்ணி நம்ம எதுக்குமே யூஸ் இல்லைன்னு நம்மளையே நம்ப வச்சு நம்மளை சோர்ந்து போய் உட்கார வச்சுருவாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த பாடல் வழியாக ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, நீ ஏன் அப்படி நினைக்கிற? ஒருவேளை இந்த உலகம் உன்னை பயனற்ற நிலமாக உன்னை தூக்கி போட்டால் கூட, நீ எதுக்குமே யூஸ் இல்லைன்னு தூக்கி போட்டால் கூட, நான் உன்னை எடுத்து பயன்படுத்தும் போது உன்னில் நான் அறுவடை பண்ணி விளைச்சலை காண பண்ணி உன்னை நான் செழிப்பாக இருக்க வைப்பேன்னு நம்மளை அருமையாக அந்த பாடலில் என்ன பண்ணியிருக்காரு, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயம் குட்டீஸ். நம்ம எந்தெந்த இடங்கள்லாம் ரிஜெக்ட் ஆனோமோ அந்த ரிஜெக்ட் ஆன இடங்களில் ரிஜெக்ட் ஆன கண்களுக்கு முன்னாடி இல்லை என் பிள்ளை கூட நான் இருக்கும்போது என் பிள்ளை எப்பயுமே எம்டி கிடையாது, நான் என் பிள்ளைய ஃபுல்ஃபில் பண்ணி வைப்பேன்னு ஏசப்பா இந்த மாதத்தில் நமக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹோப் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம நிறையா ப்ராமிசஸ் நிறையா பக்கத்துலேருந்து கேட்டிருந்துருக்கலாம். நமக்கு பிடிச்சவங்ககிட்ட இருந்து, நமக்கு மேலே இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிறவங்க கிட்ட இருந்து, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து, நம்ம அம்மா அப்பாட்ட இருந்து, இந்த மாதிரி நிறையா ஹோப் நிறைய ப்ராமிசஸ் நமக்கு கிடைச்சிருந்துருக்கும். ஆனால் இந்த மாதம் நமக்கு யார் ஹோப் கொடுக்குறாங்க? நம்ம ஏசப்பா ஹோப் கொடுக்குறாங்க, நம்பிக்கை கொடுக்குறாங்க. அவர் கொடுக்குற நம்பிக்கையை இறுக பற்றி பிடிச்சுக்கிட்டோன்னா நம்ம எங்கெல்லாம் வெறுத்து ஒதுக்கப்பட்டு நம்ம பயனே இல்லை, நம்ம வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்மளையும் நம்மளுடைய அன்பையும் உதறி தள்ளியிருந்திருப்பாங்களோ அவங்க கண்களுக்கு முன்னாடியெல்லாம் அதவே ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஆயுதமாக வச்சு நம்ம உயர்ந்த இடத்துல நிற்க வைக்கிறத ஏசப்பா உருவாக்கி கொடுப்பாங்க. ஸோ இந்த நாள்லையும் ரோமையர் 12:12 எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள், இறை வேண்டலில் நிலைத்திருங்கள் அப்படிங்கிற வசனத்தின் மூலமாக இந்த மாதத்தை நமக்கு தொடங்க சொல்கிறாங்க. நம்ம இறை வேண்டலில் நம்ம நிலைச்சு இருந்துட்டோம், அவரோட கரங்களை இறுக பற்றி பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக
கண்டிப்பா துன்பமாவது என்னாவது அவர் நம்மளை எந்த ஒரு சூழ்நிலையும் துவண்டு போக விடாம நம்மள மன தைரியத்தோட இருக்க வைப்பாராம் குட்டீஸ். அப்படி நம்ம துன்பத்தை கண்டு துவண்டு போகாம மன தைரியத்தோட அதை கிராஸ் பண்ணி வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு நம்ம எதிர்நோக்கி இருப்போம்ல, இது எனக்கு நடக்கணும், எனக்கு இதை செய்து கொடுப்பாங்க ஏசப்பான்னு, அந்த எதிர்நோக்கி இருக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா சந்தோஷமா இருக்கலாம். ஏன்னா கண்டிப்பா அதை நமக்காக ஏசப்பா செய்து கொடுப்பாங்களாம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் தேவையானது இறை வேண்டல்ல நம்ம எப்படி இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும், நிலைத்து இருக்கணும்னு அர்த்தம். நம்ம பெர்மனண்டா அந்த விஷயத்த வந்து நம்ம செய்யணும். ஒரு நேரம் ஒரு மாதிரியும், ஒரு நேரம் அவரை விட்டு விலகியும் இருக்கக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ராங்கா அவரை இறுக பற்றி பிடிச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த விஷயத்த செய்யணுமா குட்டீஸ். அவரை நம்பி இறுக பற்றி பிடிச்சு நிலையா நம்ம நம்பி இருக்கும்போது நம்மளோட துன்பமும், நம்மளோட பிரச்சனைகளும், நம்மளோட போராட்டங்களும் நமக்கு ஒரு பெரிய பொருட்டா இருக்க போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நம்மளுடைய நம்மளுடைய ஞான கண்கள் வந்து ரொம்ப கிளியரா இருக்கும். நமக்கான ஆசீர்வாதங்கள நோக்கி மட்டுமே நம்மளுடைய பார்வை இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள எதிர்நோக்கி இருக்கிற மாதமா இந்த மாதம் நமக்கு இருக்கும்னு ஏசப்பா நமக்கு பிளெஸிங்ஸ் குடுத்துருக்குறாங்க. நம்ம அதில ஸ்ட்ராங்கா இருந்து, ஏசப்பா என்னை எவ்வளோ ரிஜெக்ஷன் என்னை சுத்தி இருந்தாலும் கூட, நீங்க என்னை எடுத்து பயன்படுத்தும்போது நான் நிறைவா செழிப்பானவளா இருப்பேன், செழிப்பானவனா இருப்பேன்னு நம்மளே அவரோட கரங்கள்ல நம்மளை ஒப்பு கொடுப்போம். அவர் நமக்கு கொடுத்துருக்கிற ப்ராமிசஸும், அவர் நமக்கு கொடுத்துருக்கிற நம்பிக்கையும் ஒரு நாளும் வேஸ்ட்டாக போகிறது கிடையாது குட்டீஸ். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா. ஏசப்பா எங்களை எடுத்து பயன்படுத்துகிறவரா நீங்கள் இருக்கீங்க. அந்த விதத்தில் இந்த உலகம் எங்களை உதறி தள்ளினாலும் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் டாடி. உம்முடைய கரங்களில் நாங்கள் இருக்கோங்கிற நம்பிக்கையோட இந்த மாதத்தை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படியாக எங்களை வழி நடத்துங்க. ஆமீன்.